இப்போ வந்து கூலின்ற படம் வந்து மிகப்பெரிய அளவில் பிசினஸ் பண்ணுது. சப்போஸ் வந்து விஜய் சார் கண்டினியூ பண்றாருன்னா லோகேஷ் கனகரோட சேர்றாரு வச்சுங்க, லியோ 2 எப்படி இருக்கும்? சூர்யா சேதுபதி அவர்களை பத்தி பாத்தீங்கன்னா அவர் இந்த பபுள் கம் போட்டு வந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரோல் பண்ணாங்க. நம்ம ஓவரா கிரிட்டிக்கலா இருக்குமோ அப்படின்றதான் எனக்கு ஒரு பயமா இருக்கு. அதாவது ஒரு சின்ன பையன் தானே, 20 வயசு தான் ஆகுது. இந்த பையனை இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இந்த படத்தை எப்படி முயற்சி எடுத்திருக்க, அதை பத்தி பேசுறதை விட்டுட்டு பபுள் கம் எல்லா இடத்துல பேசி பாவம் அந்த பையனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பயத்தை உருவாக்கக்கூடாது. நிறைய பேருக்கு இங்க ஒரு வன்மம் இருக்கு. அதாவது ஈஸியா என்ட்ரி ஆயிட்டாரு, இவ்வளவு பெரிய படத்துல நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு வன்மம் ஒண்ணு இருக்குல்ல. நம்மளால அது பண்ண முடியல, அவருக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு எல்லாமே. அந்த வெளிப்பாடு தான் இதெல்லாம். இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்ப முழுக்க படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஹீரோஸ் ஆயிருக்காங்க. சேலபிள் ஆர்டிஸ்ட் எல்லாம் வரட்டுமே. ஒரு விஜய் சித்து வராரு, வந்த உடனே அவரோட வீடியோ பெரிய வைரல் ஆகுது. ஒரு மைக் செட் ஸ்ரீராமுக்கு வந்து அவருக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்கு. அவங்க வந்து நடிக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு உருவாகுது. கேபி பாலா டிவில நடிச்சிருந்தாரு, ஆங்கரா இருந்தாரு, பல விஷயங்கள் நல்லது பண்றாரு. திடீர்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய ஹீரோவா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, வரவேற்க ரெடியா இருக்காங்கன்னு போது நல்ல விஷயம் தானே. சினிமாவுக்கு இந்த மாதிரி ஹீரோ வரதுல தப்பே இல்லையே. அவங்க டிவில இருந்தாலும் யூடியூப்ல இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து டேலண்டா நல்ல டேலண்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கான இடம் தமிழ் சினிமா. விஜய் சாருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் ரொம்ப ஒரு பிரேக்கிங்கான ஒரு வருஷமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 1 இயர் அப்படின்றது தமிழ் சினிமாக்கு லாஸ் ஆச்சு. இப்போ ஒரு கோட் என்ற படம் வந்து 2024 வெளி வந்து 450 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. இந்த வருஷம் வந்து எதுவுமே இல்லைன்னா ஒரு 500 கோடி கிராஸ் வசூல் போயிடுச்சா இல்லையா? அவர் சினிமா விட்டு போறதுன்றது கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் கேப் உருவாக்குது. இந்த மாதிரி வசூலை கொண்டு வரக்கூடிய ஒரு ஹீரோ, பெரிய அளவில் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ இல்லைன்னா கண்டிப்பா ஒரு கேப் தானே. ஆனா அதை ஃபில் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ விஜய் சார் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாருன்னா அடுத்த படம் இதை தாண்டி பிசினஸ் பண்ணல. குபேரா முடியுது, உடனே வந்து இட்லி கடையில போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்காரு, அதை ரிலீஸ் பண்ணோம் 1ஆம் தேதி. இது நடுவில் இந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு. இப்போ அடுத்ததான் இந்த படம் முடியும் போது அந்த படத்துக்கு போறாரு. இந்த படம் நான் ஸ்டாப்பா ஷூட்டிங் போறாரு 54. ஸோ அந்த ஒர்க்காலிக்கா அவர் தொடர்ந்து படங்கள் பண்றதுதான் சினிமாக்கு நல்லது. அதே மாதிரி சிம்பு இப்போ ஆரம்பிச்சிருக்காரு, அவரும் 2-3 படங்கள் கொண்டு வரணும் ட்ரை பண்றாரு. சிவகார்த்திகேயன் அவர்களும் மினிமம் 2 படம் கொண்டு வரணும் ஆசைப்படுறாரு. இது எல்லாமே சினிமாக்கு நல்லதா பார்க்கறாரு. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Meenakshi Faculty of Arts and Science for Women, KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA மற்றும் Viscom. Apply now. சார் வணக்கம் சார். வணக்கம் யோகி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் மெயினாக வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் அப்படின்றவங்க உருவாகிட்டாங்கன்றது தெரியுது. ஸோ நான் யாரோ சொல்றேன்னு தெரியும். ஸோ விஜய் சேதுபதி சாருடைய பையன் சூர்யா விஜய் சேதுபதி இறங்கி இருக்கிறாரு. அதே மாதிரி விஜய் சாரோட பையன் சஞ்சய் வந்து இறங்கி இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு துருவம் இப்போ வந்து அடுத்து பைசன் ஒரு செட் ஆஃப் பார்க்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிட்டாங்க அப்படின்றது தெரியுது சார். அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மேகசின்ல போட்டிருக்கோம். நாங்க போட்டு வச்சிருக்கோம். ஓகே. The promising new talents future of தமிழ் சினிமா. இவ்வளோ டேலண்ட் போட்டிருக்கோம். நீங்க 4 பேர் தான் சொன்னீங்க. நான் படிக்கணுமா? ஜேசன் சஞ்சய்ல ஆரம்பிச்சு சண்முக பாண்டியன், விஜயகாந்த் சார் பையன், சூர்யா சேதுபதி, அடுத்தது ஆகாஷ் முரளி சாருடைய பையன், அடுத்தது எல்வின் லாரன்ஸ் மாஸ்டருடைய தம்பி, அடுத்து ருத்ரா விஷ்ணு தம்பி, அடுத்து தர்ஷன் ராம்குமார் சார் கணேசனுடைய மகன், அடுத்தது அஜய் திஷான் இப்போ மார்கன் படத்தில் நடிச்சார்ல, அடுத்து பவிஷ் நம்ம பார்த்தோம் தனுஷாருடைய கசின், அடுத்தது பிஜே சித்து இந்த படம் வருது இல்ல, அடுத்தது ஹரிபாஸ்கர் இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம், அப்புறம் அக்ஷய்குமார் லலித் குமார் சாருடைய பையன், அடுத்தது தர்ஷன் இந்த பிக் பாஸ் தர்ஷன், அப்புறம் தர்ஷன் இப்போ வருது இல்ல ஹவுஸ் கனா, அடுத்தது அஸ்வின் குமார் ஓகேங்களா, அடுத்தது டிஜே அருணாச்சலம், அடுத்தது ஏகன் அப்படின்னு ஒரு படம் இந்த சீனிராம் சாமி படம், அடுத்தது ரக்ஷன், அடுத்தது முகேன் ராவ், அடுத்தது மைக் செட் ஸ்ரீராம், கேபி பாலா, அடுத்து பாரத் இந்த ஃபைனலி பாரத், அப்புறம் ஆர்ஜே விஜய், கனாரவி, இவ்வளோ நடிகர்களை ஃபியூச்சர் தமிழ் சினிமா நாங்கள் போட்டிருக்கோம். இதை தவிர கீழே என்ன போட்டிருக்கோம், நாட் இன்க்ளூடிங் பாப்புலர் யங் ஆக்டர்ஸ் பிரதீப் ரங்கநாதன், த்ருவ் விக்ரம், கவின், ஹரிஷ் கல்யாண், இப்பாபாதி, மணிகண்டன், அர்ஜுன் தாஸ் அண்ட் ரியோராஜ் were already listed in our pages. ஓகே. இவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ் சினிமா. ஓகேவா? இவ்வளோ டேட்டா இருக்கு பாருங்க. ஸோ இவ்வளோ நடிகர்கள் வர்றது வந்து தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பன் பட்டர் ஜாம் என்ற படத்தில் வந்து நடிச்சிருக்கிற ராஜுக்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த லிஸ்ட்ல நாங்கள் போடலை, பட் அவரை பற்றி சொல்லணும். இப்போ அவரும் அவருடைய படங்கள் வருது. இன்னும் 2-3 ஆக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இதை எவ்வளோ முடியுமோ இவ்வளோதான் முடிஞ்சது இந்த பேஜ்ல. அதனால அவ்வளோ பேர் போட்டோம். உள்ளடக்கம் இந்த பேஜுக்குள்ள எவ்வளோ போட முடியும் போட்டோம் நாங்கள். ஸோ எதுக்கு நம்ம தயாரிப்பாளர்கள் சொல்றேன்னா, இவ்வளவுதான் நடிகர்கள் நடிக்காதீங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க, இவங்களை வச்சு படம் பண்ணுங்கன்றதுக்காக தான் தயாரிப்பாளருக்கு அனுப்புற மேகசின்ல இதெல்லாம் அனுப்புறோம். இப்ப பாக்குறவங்களே இவ்வளவு நடிகர்கள் இருக்காங்களா, சரி இவ்வளவு பாரு பார்க்கலாம். அவங்களுக்கு கண்ணு முன்னாடி சில பேர் தான் தெரியும், பல பேரை தெரியாது இல்ல. அதுக்காக தான் இந்த மேகசின்ல நாங்க இதை போட்டு நடிகர்களை சொல்றோம். தமிழ் சினிமா சேஃபான ஹேண்டில் தான் இருக்கு.
ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா பிரைட்டா இருக்கு. ஓகே. இந்த நடிகர்கள் நடிச்ச படங்கள்லாம் வெற்றி அடையும் போது இப்போ அஜய் திஷானுக்கு வந்து கண்டிப்பா அடுத்த படம் நல்ல படம் அமைஞ்சிருக்கு சசி சார் டைரக்ஷன்ல. ஏன்னா மார்கன் நல்லா நடிச்சிருக்காரு. இதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா ருத்ராக்கு நல்ல பேர் இருக்கு ஓஹேந்தன் பேபில. இப்போ படைத்தலைவர்ல சண்முக பாண்டியன் நல்ல ஆக்ஷன் ஹீரோ நடிச்சிருக்காரு. இப்படி ஒருத்தருக்குமே சூர்யா சேதுபதியும் சிறந்த முயற்சியை கொடுத்திருக்காரு ஃபீனிக்ஸ்ல. இப்படி ஒரு நடிகருமே அவங்களுக்கான ஒரு பிளேஸ் கிடைக்கும் போது தமிழ் சினிமா நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார். ஒரு 2 பேரை மட்டும் பத்தி இதில் கேட்டுறேன் சார். சூர்யா சேதுபதி அவர்களை பற்றி பார்த்தீங்கன்னா அவர் இந்த பபுள் காம் போட்டு வந்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சார் நிறையா ட்ரோல் பண்ணாங்க சார். ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது பழகினதுக்கப்புறம் என்னடா அவர் பழகும் போது அந்த மாதிரி எதுவும் இல்லையே, என்ன நீங்கள் பார்க்காத நம்ம எப்படி இதை டிசைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சார். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சூர்யா சேதுபதி அவர்கள் சினிமாவில் எந்த மாதிரி இடத்த வந்து பிடிப்பாங்க? கண்டிப்பாக அவர் ஆக்ஷன் ஹீரோவா இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக வந்து என்னன்னா நம்ம ஓவரா கிரிட்டிக்கலா இருக்கோமோ அப்படின்றதான் எனக்கு ஒரு பயமா இருக்கு. அதாவது ஒரு சின்ன பையன் தானே, 20 வயசு தான் ஆகுது. இப்போ 20 வயசு கூட ஆகல, 19-20 வயசு தான் ஆகுதுன்னா அந்த பையனை இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லலாம், ஃபீட்பேக் சொல்லலாம். நம்மளாம் அவங்களோட வயசுல பல மடங்கு கூடவங்க, அந்த பல வயசு அதிகமா இருக்கும், 10 வயசு அதிகமா இருக்கும், தம்பி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அவ்வளவுதான். அதோட சேர்த்து நம்ம வந்து ஓகே உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இந்த படத்தை எப்படி முயற்சி எடுத்திருக்க, அதை பத்தி பேசுறதை விட்டுட்டு பபுல்கம் எல்லா இடத்துல பேசி பாவம் அந்த பையனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பயத்தை உருவாக்கக்கூடாது. ஊடகங்கள் வந்து அந்த பயத்தை உருவாக்குது. ஸோ ஒரு படைப்பு பத்தி பார்க்காம ஒரு அவன் நடிச்சதை மட்டும் பேசிட்டு இருக்காங்களே தவிர அவனை பத்தி, அதாவது ஒரு மகனை, அதாவது சூர்யா மட்டும் பேசுறாங்களே தவிர அவன் நடிப்பை பத்தி பேச மாட்டேன்றாங்க. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, அந்த உழைப்பு எவ்வளவு பெருசா உழைப்பு, இந்த வயசுல இவ்வளவு பெரிய உழைப்பை கொடுத்துருக்காரு, அது கரெக்டா இருக்கா இல்லையா, நடிப்பு கரெக்டா இருக்கா இல்லையா, இதெல்லாம் பேசலாம். ஆனா பபுல்கம் போட்டு வந்தாரு, அப்புறம் ஆட்டிடியூட் காமிச்சாரு, இப்படியெல்லாம் பேசினா எனக்கு ஒண்ணுமே புரியல. இது வந்து இப்பதானப்பா வந்திருக்காரு, டைம் எடுக்கும். அவர் ஏதாவது ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரா உடனே பிடிச்சிக்கிட்டாங்க, பிள்ளைன்னு பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து இது பண்றாங்க. திடீர்னு பபுல்கம் வச்சு ஒரு போட்டோ எடுத்தாரா, ஐயோ பபுல்கமோட வந்துட்டாரு அப்படின்னு கமெண்ட் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்லுவேன் இவ்வளவு ஓவரா வேண்டாம், சின்ன பசங்க தானே, சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ நாங்களாம் சின்ன பையனா இருக்கும்போது சரி பபுல்கம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், சொந்தக்காரங்கெல்லாம் பார்க்கணுமே, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களா கூட இருந்திருக்கலாம். அவரை போட்டு இல்ல அவர் அதாவது நிறைய பேருக்கு இங்க ஒரு வன்மம் இருக்கு. அதாவது ஈஸியா என்ட்ரி ஆயிட்டாரு, இவ்வளவு பெரிய படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு வன்மம் ஒண்ணு இருக்குல்ல, நம்மளால அது பண்ண முடியல, அவருக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு எல்லாமே, அதனால அந்த வெளிப்பாடு தான் இதெல்லாம். கங்கணம் கட்டிக்கிட்டு பண்ற வேலை தான், ஈஸியா வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம வந்து பபுல்கம் போனா நம்மள யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் பபுல்கம் பண்ணி பெருசா பேசிட்டு அவர் வந்து உண்டல் பண்ணிடுவாங்க. அதுதான் நெப்போட்டிசம்ல இருக்கிற பிரச்சனை. இப்போ நம்ம பபுல்கம் போட்டுட்டு நம்ம வந்து ஆனா செல்ஃபி எடுத்துக்கலாம்னா ஃபர்ஸ்ட் அவங்க செல்ஃபி எடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். எதுக்கு செல்ஃபி எடுக்கணும், நீ அவ்வளவு பெரிய அப்பா டாக்கறான்னுவாங்க. ஆனா நம்ம பபுல்கம் போட்டதை பத்தி அவங்க கமெண்டே பண்ண போறது இல்லை. அவர் பண்ணா விஜய் சேதுபதி பையன் எப்படி பண்ணலாம், எப்படி இந்த பிஹேவியர் பண்ணலாம், ஆட்டிடியூட் காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொத்தமா டார்கெட் பண்றது என்ன பொறுத்தவரையும் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னன்னா புதுசா வந்திருக்காரு, அவருக்கு வந்து நம்ம சின்னதா சொல்லலாம், தம்பி இந்த மாதிரி வேண்டாம், அப்படி வேண்டாம், நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து பழகுங்க, எல்லாரும் தப்பா நினைப்பாங்க அப்படின்னா அப்படின்னா துப்பிட்டு வந்துருக்கு. அவ்வளவுதான். ஒரு நல்ல மனுஷனா என்ன சொல்லிருக்கணும், பக்கத்துல இருந்து தம்பி கொஞ்சம் துப்பிட்டு வந்துருங்க, ஏன்னா எல்லாரும் பாத்துக்கிறாங்க அப்படின்னா ஐயோ ஆனா அப்படின்னு பண்ணிருப்பாரா இல்லையா. அதை விட்டுட்டு பண்ணு உன்னை வச்சு செய்யற அப்படின்றது எந்த வகையில நியாயம் இது, சிக்கிட்டாண்டா அப்படின்ற அது ரொம்ப தவறான ஒரு விஷயமாயிருச்சு. ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்து அவருடைய அனுபவத்துல அவர் இப்போ ஒரு இடத்துல பேசுறாருன்னா அவர் வாழ்க்கை பாடங்கள் அந்த மாதிரி. ஸோ இப்போ இவர் இந்த பபுல்காம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்குன்னா ஆஹா இவங்க இது பாக்குறாங்க, கொஞ்சம் அது ஏதோ ஒரு வகையில ரொம்ப ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், பாவமா இருக்கு சார். இல்ல அது எல்லாம் மாறிடும், இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. விஜய் சேதுபதி சார் எவ்வளவு பார்த்துட்டாரு, எல்லாம் சிவகார்த்திகேயன் பார்த்துட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க, இதெல்லாம் வந்து கடந்து போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா மக்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. என்னன்னா படைப்புகள் நல்லா வரும்போது எல்லாம் மறந்துடுவாங்க. இதை வந்து நம்ம ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டாம். நான் சூர்யா கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், சூர்யா இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உங்க படைப்பை மட்டும் பேசுங்க, நீங்க வந்து இதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க, இந்த ட்ரோல்ஸ் வந்துட்டு தான் இருக்கும், நம்ம படைப்பு எப்படி ரீச் ஆகுது, இதை எப்படி ரீச் பண்றது, அதுக்கான உழைப்பை கொடுங்க, நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே சார் உங்களுடைய அந்த ஒரு ஆதரவான வார்த்தைக்கு நன்றி அப்படின்னாரு. நான் உடனே என்ன சொல்வேன், இளைஞர்களை நம்ம வரவேற்கணும். அவங்க ஏதாவது சின்ன தவறுகள் தான் அது பண்ணாங்கன்னா நம்ம சும்மா தம்பி இதெல்லாம் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணீங்க, ஏன்னா தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி வரும், உங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, வன்மத்தோட பேசுவாங்க அப்படின்னு சொன்னால நம்ம நல்லது பண்ற மாதிரி அவருக்கு வழி நடத்துற மாதிரி இருக்கும். அதை விட்டு வச்சு சேர்றதுக்காக காத்திருக்கிறதுலாம் என்ன பொறுத்தவரையும் இது என்ன மனநிலைன்னு எனக்கு தெரியல. ஓகே சார். அண்ட் மெயினா வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ முழுக்க படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஹீரோஸ் ஆயிருக்காங்க, அது எந்த அளவுக்கு ஐ மீன் ஒரு ப்ரொடியூசரா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? சேலபிள் ஆர்டிஸ்ட் எல்லாம் வரட்டுமே. இப்போ ஒரு விஜய் சேது வராரு, வந்த உடனே அவரோட வீடியோ பெரிய வைரல் ஆகுது. ஒரு மைக் செட் ஸ்ரீராமுக்கு வந்து அவருக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்கு, அவங்க வந்து நடிக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு உருவாகுது. இப்போ வந்து ஹரிபாஸ்கர் வந்து அவரோட யூடியூப்ல பாப்புலரா இருந்தார், அவருக்கு வரும்போது ஒன்று வருது. இப்போ நம்ம வந்து ராஜு பத்தி சொல்றோம், அவர் வந்து டிவியில பாப்புலர். இப்படி முகேன் ராவ் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு பாப்புலாரிட்டி இருக்குல்ல. கேபி பாலா டிவியில நடிச்சிருந்தாரு, ஆங்கரா இருந்தாரு, பல விஷயங்கள் நல்லது பண்றாரு, திடீர்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய ஹீரோவா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
வரவேற்க ரெடியா இருக்காங்கன்னு போது நல்ல விஷயம் தானே. ஆமா. சினிமாவுக்கு இந்த மாதிரி ஹீரோ வரதுல தப்பே இல்லையே. ஓகே. ஸோ அதனால என்ன பொறுத்தவரையும் இது எல்லாமே வரவேற்க வேண்டிய விஷயமா பார்க்குறேன். அவங்க டிவியில் இருந்து வந்தாலும் யூடியூப்ல இருந்து வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து நல்ல டேலண்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான இடம் தமிழ் சினிமாவில் இருக்குது. விஜய் சாருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் ரொம்ப ஒரு பிரேக்கிங்கான ஒரு வருஷமாக தான் இருக்குது. ஏன்னா எடுத்தபடியே லிஸ்ட்டு பார்த்தோன்னா ஆமாம் இந்த வருஷம் விஜய் சாருக்கு படமே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சார். எடுத்தோடனே ஜனவரியில் வந்து கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் இந்த 1 இயர் அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு லாஸா சார்? கண்டிப்பாக ஒரு 500 கோடி 600 கோடி வந்திருக்கும்ல. இப்போ ஒரு கோட் என்ற படம் வந்து 2024 வெளியே வந்து 450 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. இந்த வருஷம் வந்து எதுவுமே இல்லைன்னா ஒரு 500 கோடி கிராஸ் வசூல் போயிடுச்சா இல்லையா? ஆமாம். வேர்ல்டு வைட். இப்போ தமிழ் சினிமாவுக்கு ஒரு 500 கோடி வர வேண்டியது ஜனவரிக்கு போயிடுச்சு அடுத்த வருஷம். சரி பரவாயில்ல, 2026 நல்லா இருக்கும்னு நம்பிக்கையோடு போயிடலாம். அதை விட என்னன்னா அவர் சினிமா விட்டு போகிறதுன்றது கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் கேப் உருவாக்குது. ஏன்னா இந்த மாதிரி வசூலை கொண்டு வரக்கூடிய ஒரு ஹீரோ, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு கேப் தானே, ஒரு சின்ன ஒரு டென்ட் தான். இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு கம்மியான ரெவன்யூவாக மாறும். ஆனால் அதை ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 3-4 இயர்ஸ் இன்னொரு நடிகர்களால் ஃபில் பண்ண முடியும். ஆனால் அது 3-4 இயர்ஸ் ஆகும். ஆனால் அவர் தொடர்ந்து இருந்தால் இன்னும் வசூல் இன்னும் பெருசாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும்ல. இப்போ விஜய் சார் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாருன்னா அடுத்த படம் இதை தாண்டி பிசினஸ் பண்ணல. அதுதான் இப்போ வந்து கூலின்ற படம் வந்து மிகப்பெரிய அளவில் பிசினஸ் பண்ணுது. இப்போ அடுத்த படம் வச்சுங்களேன், சப்போஸ் வந்து விஜய் சார் கண்டினியூ பண்றாருன்னா லோகேஷ் கனகரோட சேர்றாரு வச்சுங்க, லியோ 2 எப்படி இருக்கும்? ஒரு பேக் சார் கேட்கும் போது நல்லா இருக்கு சார், பயங்கரமா இருக்கும்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த படத்தோட கலெக்ஷன், அந்த படம் 600 கோடி பண்ணிருக்குன்னா இது 850 கோடி பண்ணலாம், 800 கோடி பண்ணலாம். அப்படிலாம் லாஸ் தானே சினிமாக்கு. ஸோ அப்படிதான் இண்டஸ்ட்ரி பார்க்குது. ஸோ இந்த வருஷம் லாஸ்ன்றதை விட நான் எப்படி பார்க்குறேன்னா அடுத்து எத்தனை வருஷம் கஷ்டப்பட போறோமோ, அவர் சினிமா திருப்பி வரலன்னா எந்த அளவு லாஸ் வரும், ஒரு 4-5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு கண்டிப்பா டெபிசிட் இருக்குமே அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் வெறித்தனமா வந்து தமிழ் சினிமா கூட காத்துட்டு இருக்கு. தனுஷ் சார் வந்து அவர் என்னதான் பண்ணுவாரு, எப்பதான் படம் நடிக்கிறான்னு தெரியும், டக்குன்னு பார்த்தா 54 அப்படின்றாரு சார். எப்படி சார் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு? அவர் வந்து நான் ஸ்டாப் ஒரு ஒர்க்காலிக். படங்களை அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அதாவது சந்தோஷமா இருக்கு படங்களை தொடர்ந்து நடிக்கணுன்றதுல ரொம்ப சந்தோஷமா பண்ணிட்டு இருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம பாக்குறது தொடர்ந்து படங்கள். இப்போ 54 55 56 ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால அவர் தொடர்ந்து இப்போதைக்கு நீங்க 54 எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, 55 எல்லாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ அவர் வந்து நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கு பாருங்க. இப்போ அவருடைய இது பாருங்க, குபேரா முடியுது, உடனே வந்து இட்லி கடையில போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்காரு, அதை ரிலீஸ் பண்ணோம் 1ஆம் தேதி. இது நடுவில் இந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு. இப்போ அடுத்ததான் இந்த படம் முடியும் போது அந்த படத்துக்கு போறாரு. இந்த படம் நான் ஸ்டாப்பா ஷூட்டிங் போறாரு 54. ஸோ அந்த ஒர்க்காலிக்கா அவர் தொடர்ந்து படங்கள் பண்றது தான் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா சினிமாவுக்கு இந்த மாதிரி ஆடியன்ஸ் உள்ள கூட்டக்கூடிய ஆர்டிஸ்டோட படங்கள் தொடர்ந்து வரணும். அட்லீஸ்ட் 2-3 படங்களாவது வருஷத்துக்கு வரணும். அதே மாதிரி சிம்பு இப்போ ஆரம்பிச்சிருக்காரு, அவரும் 2-3 படங்கள் கொண்டு வரணும் ட்ரை பண்றாரு. சிவகார்த்திகேயன் அவர்களும் மினிமம் 2 படம் கொண்டு வரணும் ஆசைப்படுறாரு. இது எல்லாமே சினிமாவுக்கு நல்லதா பாக்குறாரு. அதாவது தொடர்ந்து இந்த பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்கள்லாம் வரும்போது வசூல் பெருசாகும். இப்போ கார்த்தி சார் பாருங்க, தொடர்ந்து படங்கள், ஒரு சைடில் சர்தார் 2 முடிஞ்சிருக்கு, ஒரு சைடில் வாவாத்தியார படம் முடிய போது, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மார்ஷல் படத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஹிட்டில் வேற அவர் தான் வரப்போற. இப்போ மார்ஷல் தான் பெரிய லெவலில் வரும், ஏன்னா அந்த காம்பினேஷனே பெருசாக இருக்கு. இப்படி எல்லாருமே வந்து பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அடுத்தடுத்த படங்கள் பெருசாக அனௌன்ஸ் பண்ணும்போது தான் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி ஒரு ரிலீஃப், பா பெரிய பெரிய படங்கள்லாம் வருது, அப்போ இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வளரும், பெருசாக வளரும். இப்போ விஜய் சார் இல்லைனாலும் ஓகே, ஓரளவு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பல பேருடைய கான்ட்ரிபியூஷன்ல இண்டஸ்ட்ரி பெருகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அந்த போஸ்டர்ஸ்லாம் அப்பா வருது 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 அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க, ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. மீனாட்சி Faculty of Arts and Science for Women, KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA மற்றும் Viscom. Apply now.